வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஒரு வயசான மேஸ்திரி இருக்கிறாரு. அவர் இவ்வளோ வருஷம் ஓடி ஆடி பயங்கரமாக குடும்பத்துக்காக உழைச்சி பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் மிச்சம் இருக்கிற டைமில் நம்ம பிள்ளைங்களோட மனைவியோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு நான் வேலையை விட்டு நின்றுக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ நாள் எங்கள் ஆஃபீஸ்க்காக உழைச்சிட்டிங்க, இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி தந்துட்டு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்னடா இது, நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா மறுபடியும் வேலை பார்க்க சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீட்டை, ஆமாம் நம்ம தான் ரிட்டையர்ட் ஆக போகிறோம், இனிமேல் வந்து அதில் ஏதாவது பிரச்சனைனா நம்மகிட்ட வந்தால் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு கட்டுமான பொருளாக இருக்கட்டும் இல்லை கட்டுமான நேரமாக இருக்கட்டும் அதை வந்து ஒப்பேற்றி கட்டி முடித்து சாவியை வந்து இன்னையோட அந்த வேலையை விட்டுட்டு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட்டிட்ட போய் கொடுக்க போகிறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெட் அந்த சாவியை கையில் வாங்கின அடுத்த நொடி இவர் கையில் அப்படி சிரித்த முகமாக கொடுத்துட்டு, இவ்வளோ நாள் எங்கள் நிறுவனத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்த்ததுக்காக எங்களோட அன்பு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில் கொடுத்தவனையும் இவருக்கு முகத்தில் ஆடலை. அடப்பாவீங்களா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விழுந்து விழுந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளெல்லாம் வச்சு பார்த்து அந்த வீட்டை கட்டியிருப்பேனே, இந்த வயசான காலத்தில் வீடே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிற என் மனைவியை சந்தோஷப்படுத்தியிருப்பேனே, இப்படி மோசமான ஒரு கட்டுமான பொருளை வச்சு தரமற்ற பொருளை வச்சு ஏனோ தானோன்னு கட்டின இந்த வீடாக என் மனைவிக்கு கிஃப்டாக கிடைக்க போகுது அப்படின்னு யோசித்த செகண்ட் தான் நம்மளோட செய்கைக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தாராம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரியா?